சிலருக்கு கனவுல அதிகமாக என்கிட்ட சொல்கிறாங்க, நிர்வாணமாக நான் ஓடுறேன், அல்லது யாராவது என்னை சூழ்ந்து என்னோட துணிகள்லாம் அவுத்துடுறாங்க, அல்லது ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நல்லா நடந்து போய்கிட்டே இருப்பேன், எல்லாரும் சிரிப்பாங்க, அப்புறம் தான் தெரியும் நான் நிர்வாணமாக இருக்கிறது, ஒரு கூச்சம் இல்லாமல் நான் இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். இப்படி நீங்கள் உடைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி கனவு கண்டால் உங்களுக்கு அது ஆபத்தை அல்லது அவமானத்தை குறிக்கக்கூடியதாக உங்களை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான கனவுகள் வந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் ஏதாவது தெய்வங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அதை இம்மிடியேட்டாக நிறைவேற்றுங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா இது போன்ற கனவுகள் உங்களுக்கு குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் அது ஏற்படுத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவை குறிக்கக்கூடியது இந்த நிர்வாணமான கனவுகள் தான். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது, தொழில் செய்கிற இடத்துல தொழில் போகிறது, பதவி பறிபோகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஒரு உடை இல்லாமல் அல்லது உங்கள் உடையை யாராவது பறித்தால் அது உங்களுக்கு ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கனவு. அதுவும் அதிகாலை நேரத்தில் நடந்து விட்டால் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அவப்பேர் வரப்போகுதுங்கிறத சுட்டி காட்டும். ரொம்ப கவனமாக இருங்க. இது போன்ற கனவுகள் ரொம்ப ஒரு முக்கியமான கனவு. இதுக்கு இம்மீடியட்டாக தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கிறது நல்லது.